தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே காட்டுப்பகுதியில் தலையில் கல்லை போட்டு கூலி தொழிலாளி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மற்றொரு நபர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதிர் நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முருகன். இவர் ஆண்டிப்பட்டி கண்ணியப்பிள்ளப்பட்டி சாலையில் அமைந்திருக்கும் கோபால்சாமி கோவில் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். அருகிலேயே ஒரு இருசக்கர வாகனம் தீயிட்டு எரிக்கப்பட்ட நிலையில் கிடந்தது. சம்பவ இடத்திற்கு காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தியுள்ளார். இந்நிலையில் இது குறித்த விசாரணையில் இருசக்கர வாகனத்திற்கு சொந்தமான நபர் தன்னை இரவில் மர்ம நபர்கள் 2 பேர் வழிமறித்து அரிவாளால் தாக்கிவிட்டு தனது செல்போனையும் இருசக்கர வாகனத்தையும் பறித்துவிட்டு சென்றதாக காயத்துடன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.